This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 913 அடிச்சிட்டா இல்லைங்களா? 913 அடிச்சிட்டா. நான் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த இந்த ஏபி பார்த்தீங்கன்னா இந்த 63 இல்லைங்களா? அது பவர் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு அதே தான் வந்திருக்கும். நேற்று பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் இந்த 6 8 கணக்கு வந்துச்சு. பட் அது பார்த்திங்கன்னா 1 3 போச்சுங்களா? 6க்கு பவர் என்னங்க 1 இல்லைங்களா? அப்படியே பாருங்கள் அப்படியே 1 3 1 3 1 3 இல்லைங்களா? ஸோ அப்படியே பவரில் போயிடுச்சு. திருப்பி வச்சுருந்தா ஒரு நல்லதாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா? நம்ம 9-1 அது வந்து இதில் நம்ம மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது? 2 4 6 7 நம்பர் இருக்குது. ஆனால் 7 நம்பர் நான் என் மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் எத்தனை நம்பர் கொடுத்தேன்? 4 நம்பர் தான் கொடுத்தேன் இல்லைங்களா? 4 நம்பர் தான், அதாவது 53 46 91 நம்பர் தான் நான் கொடுத்தேன். 4 நம்பர் தான் மெம்பர்ஷிப் கொடுத்தேன். அதே மாதிரி ஆல் போர்டில் 3 8 கொடுத்தேன். அதுலேயும் வந்து 3 மட்டும் தான் சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுனா 3 மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு நான் சொல்லி தான் கொடுத்தேன். ஸோ அப்படியே நமக்கு ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சிங்களா? பாருங்கள் 9-1 ஏபி பாஸு, ஆல் போர்டு 3 நம்பர் பாஸ் இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து இது கொடுத்துருந்தேன். வீக்லி வந்து 2 நாள் மெம்பர்ஷிப், 2 நாள் 3 நாள் மெம்பர்ஷிப் போட்டு தாங்க ஆகணும். ஸோ யாருமே வந்து மன வருத்தப்பட வேணாம், ஓகேவா? ஏன்னா எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இது வேணும். ஸோ கஷ்டப்பட்டு தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் போடுற பணம் லாஸ் ஆகாது மெம்பர்ஷிப்பில். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கிங்க. டேக்கு 3 ஷோவுமே மெம்பர்ஷிப்பில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் மெம்பர்ஷிப் தான் ஃபுல்லாக கொண்டு போவோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு கண்டலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பெரிய வீடியோ போடலை. ஸோ முக்கியமான பல அலைன்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு நான் பர்சனல் கிளாஸ் வச்சு கால்குலேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் கவனமாக கவனித்து நம்பர் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இப்போது இந்த லைன் பார்த்துருவோம், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா? லைன் பார்த்துருவோம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நமக்கு 647 அடித்தான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 647 அடித்தான், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ 6 9க்கு 4 ரெண்டு நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்படியே இந்த லைன் பாருங்கள் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 865 நமக்கு அடித்தாங்க. 865 இங்கே பாருங்கள். அதே மாதிரி 6 5 தெரியுதுங்களா? 865க்கு 6 5 பாஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள் 286 அடித்தான், ஓகேவா? 286 அடித்தான். இங்கே இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள் 813 இருக்குது இல்லைங்களா? அப்போனா பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் 8 1 இல்லைங்களா? 8 1 அப்போது 86. ஸோ இதில் பார்த்தீங்களா 3 நாளுமே 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு லைன் அப்படி வருதுன்னா 1 நம்பர் பாஸ் ஆகி 2 நம்பர் பாஸ் ஆகி 3 நம்பர் பாஸ் ஆகி அப்படியே 3 நம்பர் ஃபுல் நம்பர் வச்சு நமக்கு நிறுத்துவோம் இல்லையா? ஸோ அப்புறம் 86க்கு அப்புறம் பாருங்கள் அடுத்த நாள் நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தானா 286 அடித்தாங்க. நமக்கு ரிசல்ட்டு பாருங்கள் 286 அடித்தாங்க. இருக்குன்னு பாருங்கள் 286க்கு இங்கே பாருங்கள் அப்படியே 3 நம்பரும் மாறி இருக்குது இல்லைங்களா? 628 இருக்குது. நமக்கு என்னங்க நம்பர் 286 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தது பாருங்கள் என்னங்க அடித்தான் நேற்று நமக்கு என்னங்க அடிச்சு நேற்று பாருங்கள் 869 அடித்தா இல்லைங்களா? சாரி, ஓகே. நான் நேற்று நமக்கு 913 அடித்தா இல்லைங்களா? 913க்கு என்னங்க வருது பாருங்கள், பவர் பண்ணி பாருங்கள். 9க்கு 9 6க்கு 1க்கு 6 3க்கு 8 தெரியுதுங்களா? அப்படியே 913 அப்படியே பாருங்கள் 3 நம்பருமே ஒரு நம்பர் நேராக வச்சு 2 நம்பர் பவர் பண்ணி மிரர் நம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த பவர் பண்ணி வச்சுருக்கான், புரியுதுங்களா? ஸோ பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இருக்குங்க யோசிச்சு பாருங்கள். என்னங்க இருக்குது 898 இருக்குது இல்லைங்களா? 898 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆச்சு, 3 நம்பர் பாஸ் ஆச்சு. நேற்று 2 நம்பர் பவரில் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? பட் 898 இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 88. ஏன்னா நேற்று முன்னாடி 3 நம்பர் பார்த்தீங்களா 333 வந்திருக்கும். 333 913 ஓகேங்களா? நேற்று வந்த ரிசல்ட்டு. ஸோ பார்க்கும்போது 898 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. அப்போ 898 இல்லை வந்து நமக்கு 843 893 398 389 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க, ஓகேங்களா? இன்னும் கணக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் கண்டலன்ஸ்க்கு போகிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், போஸ்ட் கால்குலேஷன் எடுத்து போட்டுட்டேன். அதில் வச்சு நம்பர் நான் கொடுத்துட்றேன். இந்த ஒரு லைன் இம்பார்ட்டாக தெரிஞ்சு ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேவா? அவங்க வந்து பாருங்கள் நம்பர்ஸ் நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ 898 889 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதில் ஒரு 6-7 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட்டு. பட் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். பட் 4 நம்பரை சொல்லிடுறேன். இந்த 235, 532 இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 827 ஒரு இம்பார்ட்டண்ட்டு. 893 அது ஒரு இம்பார்ட்டண்ட்டுங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6136. அதே மாதிரி 0550 இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 32 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து ஆல் போர்டுக்கு நான் 05 தான் எனக்கு கொடுக்குறேங்க. நான் வந்து இன்றைக்கி கால்குலேஷனில் எனக்கு 05 தான் ஆல் போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ நான் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் பாருங்கள், எது கரெக்டாக வருதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆல் போர்டுக்கு 05 வர மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.